மே மாதம் 18ஆம் திகதி போர் வெற்றி நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினத்தையொட்டி 18ஆம் திகதி நடைபெறும் நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்ததாக இவ்வாறான ஒரு தகவல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்தது. இந்த தகவலில் என்ன தெரிவித்திருக்கிறது என்று பார்க்கும் போது, மே மாதம் 18ஆம் திகதி யுத்த வெற்றி நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் எனவும், அவ்வாறு அவர் கலந்து கொள்ளும் பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்த வெளிநாட்டில் வசிக்கும் தமிழர்களை அவர் புறக்கணிக்கும் விதத்தில் அது அமைந்துவிடும். எனவே இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்ததாகவே இந்த தகவல் பகிரப்பட்டது. உண்மையில் இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளாரா என்பது தொடர்பில் நாம் ஆராய்வதற்காக விஜித ஹேரத் அவர்களின் செயலாளருடன் தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். இதன்போது அவர் தெரிவித்த ஒரு விடயம், இவ்வாறான எந்தவித கருத்துக்களையும் அமைச்சர் தெரிவிக்கவில்லை என்பதனை அவர் எமக்கு உறுதிப்படுத்தியிருந்தார். அதே போன்று ஜனாதிபதி ஊடக பிரிவும் இவ்வாறான கருத்துக்களை அமைச்சர் தெரிவிக்கவில்லை என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தது. எனவே இந்த சமூக ஊடக பதிவு எதனை அடிப்படையாக கொண்டு பகிரப்பட்டது என்பது தொடர்பில் நாம் ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம். இதன்போது கடந்த 16ஆம் திகதி பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் மே மாதம் 19ஆம் திகதி இந்த யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு இடம்பெறும் எனவும், இந்த நிகழ்வில் ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார் எனவும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது. இதனை அடிப்படையாக கொண்டே அப்படி என்றால் ஜனாதிபதி இதற்காகத்தான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் இந்த சமூக ஊடக பதிவு பெருமளவில் பகிரப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 18ஆம் திகதி மீண்டும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய பாதுகாப்பு அமைச்சு இந்த நிகழ்வில், அதாவது 19ஆம் திகதி இடம்பெறும் யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் எனவும், தொடர்பாடலில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே இது தவறுதலாக அவர் கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டதாகவும் அறிவித்திருந்தது. எது எவ்வாறாயினும் நாம் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் இணையதளத்திற்கு சென்று பார்த்தபோது, பாதுகாப்பு அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையிலும் 19ஆம் திகதி இடம்பெறும் யுத்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் ஜனாதிபதிக்கு பதிலாக பிரதி பாதுகாப்பு அமைச்சரை கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே நமது இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்ததாக பகிரப்படும் தகவல் போலியானது.